நரகலோகத்தை வர்ணிக்கலை. பரீட்சித்து கேட்குறான், எல்லா ஊரையும் சொன்னேலே இந்த நரகலோகத்தை பற்றி சொல்லலையே, அது எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, பூமிக்கு கீழேயா மேலையா, எந்த திக்கில் இருக்குது, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொன்னார் அவர். உபரிஷ்டாச்ச ஜலாத் அதஸ்தாத் பூவேகி திசி தட்சிணஸ்யாம், தெற்கு திக்கில் இருக்குப்பா, பூமிக்கு மேலேயும் தண்ணிக்கு கீழேயும். உபரிஷ்டாச்ச ஜலாத், பூமிக்கு கீழேயும் ஜலத்துக்கு மேலேயும் இருக்குது இந்த நரகலோகம். நரகலோகம்னு சொன்னால் பகவானுடைய ஒரு கோர்ட். அண்ணா சொல்வா, இந்த கோர்ட்டில் சத்தியமேவ ஜெயத்தேன்னு போர்டில் எழுதி ஒரு காந்தி தாத்தா ஃபோட்டோ மாத்திரம் மாட்டி வச்சுருக்கான். கெட்டிக்காரனான வக்கீலாக இருந்தால் என்ன பண்ணுறான், பொய் சொல்லக்கூடிய 4 பேரை கொண்டு வந்து தப்பு பண்ணாதவாளை சுவாமிகளெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுவான், தப்பு பண்ணினா அயோக்கியனெல்லாம் வெளியில் விட்டுருவான். ஜட்ஜி என்ன பிரம்மஜானியான்னு அவனுக்கும் ஒன்றும் தெரியாது, எல்லாரும் அவனுக்கும் ஒன்றும் தெரியாது. அப்போ என்ன தெரியும், இப்போ இந்த கோர்ட்டில் தப்பிச்சவாளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தான் அந்த பகவானுடைய கோர்ட்டும். தப்பு பண்ணினவா எல்லாருக்குமே தண்டனை அவசியம் கிடைக்கும் என்று சொல்ல பரீட்சத்துக்கு கவலை வந்துடுத்து. சுவாமி வரப்போகிற கலியுகத்தில் எல்லாரும் நிறைய தப்பு பண்ணுவாளே, பாபங்களை பண்ணுவாளே, எல்லாரையும் கரையேற்றுறதுக்கு என்ன வழி என்று கேட்குறான். அதுக்கு சொன்னார், பிராயஷ்சித்தானி குருணாஞ்ச லகுணாஞ்ச குருணிச்ச லகுணிச்ச பிராயஷ்சித்தானி பாபானாம் ஞாத்வோக்தானி மகர்ஷிபிகி. பெரிய பாவத்துக்கு பிராயஷ்சித்தம் பெரியதாகவும் சின்ன பாவத்துக்கு சின்னதான பிராயஷ்சித்தமும் ரிஷிகள் சொல்லியிருக்கா. அந்த பிராயஷ்சித்தம் பண்ணினா பாபங்கள் போயிடும். பாபங்கள் போனால் போராதே, பாபம் என்ற புத்தினா போகணும். மண்ணே குஞ்சர சௌச்சவதுன்னா யானையை குளிப்பாட்டுற மாதிரி தான். கஷ்டப்பட்டு யானைப்பாகன் கொள்ளிடக்கரையில் அந்த யானையை ஸ்ரீரங்கத்தில் நன்னா குளிப்பாட்டி விட்டு அதுக்கு அலங்காரம்லாம் பண்ணி கரையில் நிறுத்தி வச்சுட்டு இந்த யானைப்பாகன் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே இந்த யானை குளிச்சோமே பவுடரை போட்டு போகணும், அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து மேலே போட்டுண்டு மேலே தன் மேலே போட்டுன்னா போகாது, இப்படி தக்க தும்பிக்கை நீட்டி இருக்கிறவா வரவாத்தலையும் போடும். அதுபோல் பாபம் செய்யும் பொழுதே வேறொரு பிராயச்சித்தம் செய்யும்போதே அடுத்த பாபத்துக்கு பிளான் போட்டுருக்கான். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது, பாபம் போனால் போகாது, பாபம்ன்ற புத்தினா போகணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு வழி ஒன்றேன்னு தான். ஸ்ருதி ஸ்மிருதிபியாம் விஹிதாவிரதாதயா புனந்தி பாபம் நலுனந்தி வாசனாம் அனந்த சேவாது நிகிருந்ததி த்வயீம் இதி பிரபோ த்வத்புருஷா பபாஷிரே. பாபமன்ற புத்தி போகணும்னா பகவானுடைய பக்தினாலையும் சகிருன்மன கிருஷ்ண பதாரவிந்தையோகோ நிவேசிதம் தத் குணராகி எய்திக. பகவானுடைய பதத்தில் புத்தி வந்துடுத்துனா தானாகவே சரியாயிடுவா. நிவேசிதம் தத் குணராகி எய்திக நதேயமம் பாசபிருதஸ்ச தத் படான் சொப்னேபி பசியந்தி சீர்ண நிஷ்கிருதாக. அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்கிறார். கான்யகுப்ஜே த்விஜ கஷ்சித் தாசீபதிரஜாமிளகா நாம்னா நட்ட சதாச்சாரகா தாஸ்யாகா சம்சர்கதூஷிதகா. கான்யகுப்ஜே த்விஜ கஷ்சித். கான்யகுப்ஜ தேசத்தில் அஜாமிலன் ஒரு பிராமணன், நல்ல பையன்தான். ஒரு நாளைக்கு சமைத்து தர்ப கொண்டு வரத்துக்கு காட்டுக்கு போனான். நல்ல மழை. மழையில் ஒரு வேசியினுடைய குடிசையில் போய் ஒதுங்கினான். வேசியை பார்த்த உடனே மனசு மாறிடுச்சு. விவேகம் வரணும்னா இது அவனுடைய மனசாட்சி சொல்கிறது, விவேகம் சொல்கிறது, நீ நல்ல குடும்பத்தில் வந்தவன்டா, இது மாதிரி பண்ணாதடான்னு அவனுடைய புத்தி தடுக்கிறது. புத்தி தடுத்தாலும் புத்தியை மீறி அவனுடைய இந்திரியங்கள் அவனை தூண்டுறது. அவன் என்னடா, விவேகத்துக்கு பலம் வேணுமானால் சத் சங்கத்தில் வரணும். அதான் அண்ணா பாடும்போது சஜ்ஜன சங்கம் பஜரே க்ஷணமபி துர்ஜன சங்கம் செஜரேன். க்ஷணமபி சஜ்ஜன சங்கம் பஜரே. க்ஷணமபி நடுவில் போட்டிருக்கார். க்ஷணமாக இருந்தாலும் சத் சங்கத்துக்கு வா. கடைசியில் முடியும் போது வந்தாலும் கோவிந்தான்னு 2 நாமத்தை சொல்லி நான் கடைசியில் முடிக்கும்போது கோபிகா ஜீவனஸ்மரணம்னு சொல்லுவா. கோவிந்தா கோவிந்தான்னு 2 தடவை சொல்லிட்டு சுண்டலையும் வாங்கிட்டு போயிடலாம். க்ஷணமாத்திரம் சத் சங்கத்து வந்தாலும் பலன் கிடைக்கும். சுண்டலுடைய மகாத்தியம் மத்தியானமே கேட்டுட்டோம். அப்படி க்ஷணமபி துர்ஜன சங்கம் தெஜரே. ஒரு க்ஷணமாக இருந்தாலும் துஷ்ட சங்கத்தை விட்டுட்டோம்னா, க்ஷணமாக இருந்தாலும் துஷ்ட சங்கத்துக்கு போகக்கூடாது. சீட்டாட போவான், நீ சீட்டாட வேண்டாம், நான் தான் ஆட போகிறேன், சும்மா பார்க்கறதுக்கு வான்னு அழைச்சின்னு போவான். அப்படி பார்க்கறதுக்கு கூட போகக்கூடாது. 4 நாளைக்கு பார்க்க போவான். கடைசியில் என்ன ஆகிடும், அவன் பார்த்துட்டே இருக்கிறவன் சொல்லுவான், ஏன்டா இந்த சீட்டை போட்டேன்பான். ஏன்னா விளையாடுறவனை கடை இவன் கெட்டிக்காரனா ஆகிடுவான் பார்க்குறவன்.
இதை போடாத அதை போடுன்னு சொல்கிறான். அப்படி ஒரு துஷ்ட சங்கம் இழுத்துடும். அதனால் இவனுடைய அந்த வேசியை பார்த்து மனசு மாறினான். உடனே வேசி கூடயே இருந்தான். தன்னுடைய அம்மா அப்பா தன்னுடைய பாரிய பத்னி எல்லாரையும் விட்டு வேசி கூடயே கொடுத்தனம் நடத்தினான். இந்த அஜாமிலனுக்கும் வேசிக்கும் 10 குழந்தைகள் பிறந்தது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏதோ பேர் வச்சான். குப்பன் சுப்பன்னு ஏதோ பேர் வச்சான். ஆனால் 10வது குழந்தைக்கு மாத்திரம் நாராயணன்னு பேர் வச்சான். எப்படி பேர் வச்சான்னா, இவன் பண்ணின தர்மம் கைவிடலை. நகி கல்யாணகிருத் கஷ்டித் துர்கதிம் தாத்த கச்சதி. பகவான் கீதையில் சொல்கிறான், ஒரு சின்ன தர்மம் பண்ணினாலும் அது காப்பாற்றும். இவன் பண்ணின அந்த சாமானிய தர்மம் இருக்கே, அஜாமிலனை காப்பாற்றணும்னு ஆசைப்படுறது. இந்த சாமானிய தர்மத்தினால அஜாமிலனை காப்பாற்ற முடியல. அப்போ இந்த சாமானிய தர்மம் என்ன பண்ணினது, பாகவத தர்மத்தில் போய் சிபாரிசு பண்ணது. நீ எப்படியாவது அஜாமிலன்ட்ட போய் அவனை காப்பாற்றிட்டு என்ன அனுஷ்டானம் பண்ணியிருக்கான் இத்தனை நாளைக்கு. இப்படி இந்த சாமானிய தர்மம் பாகவத தர்மத்தில் போய் பிரார்த்தனை பண்ண, அந்த பாகவத தர்மத்தினால அஜாமிலன் ரட்சிக்கப்படுறான். இங்கே